அத்தடி நான் இல்லைங்க. என்ன பண்ற? என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வந்துரு. ஐயோ, என்னடா பாக்குற? தள்ளி போடா. ஏன் மேடம் கட்லுக்கு மேலதான் க்ளோஸா இருக்க மாட்டீங்க? கட்லுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கூட டிஸ்டன்ஸ் தேவையா? ஒழுங்கா அந்த சைடு போயிடு. அன்னைக்கு காட்டில் என்னை கட்டி பிடிச்சி ஒன்றா தூங்கும்போது மட்டும் உங்களுக்கு கூச்சம் வரல. இப்பெல்லாம் ரொம்ப கூச்சம் போடுறீங்க மேடம். டேய், கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கா உனக்கு? இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? உன்னெல்லாம் விட்டது தப்பு. காட்டுல கொண்டிருக்கணும். நான் வரலன்னா யானை உன்னை சட்னி ஆக்கியிருக்கோம். டேய், எழுந்துடா. நைட்டு என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியல. இவ்வளோ நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கான். சீக்கிரம் வந்து தொலைடா, நாங்கள் வெளியே போகணும். ஏதோ அட்வென்ச்சராக இருக்குன்னு பார்த்தா ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சானா இல்லையா? முடிச்சிட்டாங்க. படுக்க வை. மனுஷனடி இவெல்லாம் சைக்கோடி பாவண்டி. அந்த பையன் இந்நேரம் வரைக்கும் அந்த பையனை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான்னா இவெல்லாம் நல்லாவா இருப்பான்? பாவம் அந்த அக்கா. என்னங்க? ஒரு புது பர்ஃப்யூம் ஸ்மெல்லு உனக்கு தெரியுதா? நம்ம பர்ஃப்யூம் அடிக்கலையே. அடி பாவி. ஒன்னும் தெரியலைங்க. ஏதோ லேடிஸ் பர்ஃப்யூம் மாதிரி இருக்குங்க. பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி முழிக்கிறா பாரு. கதவு வேற திறந்திருக்கு. வா. வர சீக்கிரம் அந்த ரூமுக்குள்ள போ. அவன் வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் போடானே. போக மாட்டியா? ஏங்க, அதான் யாரும் இல்லல, வந்து படுங்க. மொழியை கையடா. தள்ளி போ. மேடம், இந்த பாத்ரூம்குள்ள இவ்வளவு தான் இடம். இப்படிதான் நிக்க முடியும். வேணா இந்த பக்கம் இருக்கிற செவத்தை உடச்சிட்டு ஒதுங்கி நிக்கவா? ஆளப்பார். ஏன் மேடம் இவன் தூங்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கானே, எங்கிட்ட இருந்து நம்ம டாக்குமெண்ட் எடுக்கிறது? ஏதாவது வழி இருக்கும், யோசிக்கலாம். ஆமா, யோசிக்கணும். கையை எடுங்கறால. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பாத்ரூம்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரு பக்கம் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, இன்னொரு பக்கம் இந்த பாத்ரூம். ரெண்டு சேர்ந்து கொமட்டதுரி. சித்து, என்ன கனி? உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா, நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு என்னாச்சு? என் வீட்டில் நான் தூங்கிட்டு இருந்தேனா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய முதல்ல வந்து உன்னை கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுடா. ஐயோ! ஆமாண்டா, அப்படியே தூக்கி வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுச்சு.
நான் உன்னை எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா என்னால முடியல. அதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து போய் நான் ஓடி இங்க வந்துட்டேன். நீ நல்லா இருக்கல? நீ நைட் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்துருப்ப. அந்த படத்தை பார்த்து தான் நீ அப்படியே தூங்கியிருப்ப. அதான் உனக்கு இப்படி கனவு வந்திருக்கு. என்னையெல்லாம் முதல்ல கடிக்க முடியுமா? முதல்லலாம் நான் வண்டர் சூளை பார்த்தேன். அது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரும்? என்னாச்சு வீராமா? பாப்பா இவ்ளோ அழறா? என்னென்னமோ சொல்றா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அழக்கூடாது. சார். அங்க பாரு நானும் இப்பெல்லாம் சாப்பாட்டெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். ஆனாலும் உடம்பு வீரா. ஆ, ஆ, வீரா கிடைச்சதம்மா? என்ன கிடைச்சதா? அது 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 வந்து இப்போ மிட் நைட்ல அவ ஆட்டோ ஓட்ட போயிருக்கால, அதான் சவாரி கிடைச்சதான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆஹா. வலிமா கிடைக்கல. நீங்க அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருங்க, சமாளிச்சிடலாம். அப்படியா வீரா? ஆ சரி 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 சரி, பாத்து பாத்து வண்டி ஓட்டிட்டு வா. ஆ, ஆ, அண்ணா, நம்ம இப்போ உடனே கிளம்பணும். சரி சரி கிளம்பலாம். ஆமா. வரேன். டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். டீயா? இந்தாண்ணா, ஆ. டக்குனு குடிச்சிட்டு கிளம்பு. குடிச்சிரு குடிச்சிரு, கடகடன்னு குடிச்சிரு. அங்கிள் ஆண்டி எல்லாம் தூங்கணும்ல. போதும் போதும், கிளம்பலாமா? வரேம்மா. வரேன் டீ தம்பி. நல்லா இருந்தது. கிளம்புறேம்மா. வரேன் சார், வரோம். பாய் 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 பாய். இனிமே கடவுளெல்லாம் வரக்கூடாது. வந்தாலும் பத்திரமா இருக்கணும். போய் தூங்குங்க போங்க. 3 பேர் நல்லா போய் தூங்குங்க போங்க. மரா, ம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வர வரைக்கும் கனியையும் இந்த குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ. எந்த சுச்சுவேஷனையும் கனிக்கு ஊசி போட மறந்துட வேண்டாம். என்ன மேடம், ஜெயிலுக்கு போறதுக்கு பக்காவா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க போலயே. உனக்கு என்ன தைரியம்? ஆ? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நீ ஜெயிலுக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்ட, போகவும் விட மாட்டேன். இல்லை, நீ தப்பு செய்யலைல்ல, உனக்கு அப்போ அங்கே போனால் கஷ்டமாக இருக்கும்ல, அதை சொன்னேன். எனக்கு உண்மை மேல நம்பிக்கை இருக்கு. அது நிச்சயம் என்னை கைவிடாது. நான் எப்போ அந்த சீட்ல உட்காந்து கலெக்டரா கையெழுத்து போட ஆரம்பிச்சனும் அப்பவே இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிட்டேன். நீ சாதாரண பொண்ணு மாதிரியே பேச மாட்டியா? அப்பா பார்த்தாலும் வேறப்பா. நான் சாதாரண அண்ணனுக்கு தங்கச்சியா பிறக்கலையே. அதுவும் இல்லாம சாதாரண ஆளையா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.